வாழைப்பழம் சாப்பிட்டபோது விபரீதம், மூச்சுக் குழாயில் சிக்கி சிறுவன் உயிரிழப்பு. ஈரோடு மாவட்டத்தில் வாழைப்பழம் சாப்பிட்ட 5 வயதான சிறுவன் தொண்டைக்குழியில் பழம் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணமடைந்தது வருத்தத்திற்குரிய நிகழ்வாகும். அன்னாரை இழந்து வாடும் அவர்தம் பெற்றோர் உற்றார் உறவினருக்கு ஆழ்ந்த இரங்கல். கடந்த ஜூலை மாதம் திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் ரம்புட்டான் பழம் சாப்பிட்டு அதன் விதை தொண்டையில் சிக்கிக் கொண்டதில் மூச்சு திணறி சிறுவன் பலியாகி இருந்தது பெரும் சோகம். எனக்கு தெரிந்த மருத்துவர் ஒருவரின் தாய் உணவகத்தில் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பூரி தொண்டையில் சிக்கி அவர் கண்முன்னே இறந்தார் என்றும் கூற கேட்டிருக்கிறேன். இத்தகைய நிலை நம்மில் யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். இங்கே வாழைப்பழமோ ரம்புட்டான் பழமோ அதன் விதையோ பூரியோ தனிப்பட்ட காரணங்கள் அன்று. நாம் உண்ணும் எந்த உணவுப் பொருளும், குறிப்பாக சிறார் சிறுமியிடத்திலும் முதியோர் இடத்திலும் சில நேரங்களில் இளையோர் இடத்திலும் கூட தொண்டையில் சிக்கிக் கொள்ளும் வாய்ப்பு உண்டு. பொதுவாக உணவை லயித்து அமைதியாக பொறுமையாக உணவை பார்த்து ரசித்து நன்றாக மென்று உண்ண வேண்டும். வெடுக்வெடுக்கென வேகமாக விழுங்குவதோ வேறு ஏதேனும் விஷயத்தில் கவனத்தை வைத்து கொண்டு உணவை விழுங்குவதோ தவறானது. முக்கியமாக பேசிக்கொண்டே உணவு சாப்பிடுவது மிகவும் ஆபத்து. சோக்கிங் வாய்ப்பை அதிகரிக்கும். சிறார் சிறுமியர் முதியோர்களிடத்தில் உணவை விழுங்குவதில் சிக்கல் இருக்கும். இதனால் தொண்டைப்பகுதி அடைப்பு ஏற்படும் வாய்ப்பு அதிகம். இவ்வாறு நாம் உண்ணும் உணவோ அல்லது ஏதேனும் பொருளோ தொண்டையை அடைத்து கொண்டு மூச்சு பாதையில் தடையை ஏற்படுத்துவதை சோக்கங் என்று அழைக்கிறோம். இது யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம் என்பதால் இதற்குண்டான முதலுதவியை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருப்பது சிறந்தது. உணவாலோ வேறு பொருட்களாலோ சுவாசப்பாதை அடைப்பு ஏற்பட்டு மூச்சு திணறலில் இருப்பவர்களால் இரும முடிந்தால் அவர்களை தொடர்ந்து இருமுவதற்கு பணிப்பது நல்லது. இருமல் என்பது சுவாசப்பாதையை அடைத்து கொண்டிருக்கும் பொருளை வெளியே கொண்டு வரும் வாய்ப்பு அதிகம். ஒருவேளை அந்த நபரால் இருமவோ பேசவோ கத்தவோ முடியாத நிலையில் இருப்பின் உடனே நாம் செய்ய வேண்டியது அவருக்கு பக்கவாட்டில் நின்று கொண்டு நமது கரங்களில் அவரது மார்பு பகுதியை தாங்கிக் கொண்டு அவரை இடுப்பு பகுதியில் குனிவதற்கு பணித்து அவரது பின்புறத்தில் 2 தோள் பட்டைகளும் சேரும் இடத்தில் நன்றாக உள்ளங்கையை வைத்து 5 முறை நன்றாக அடிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அடைப்பு சரியாகும் வாய்ப்பு அதிகம். இந்த செயல்முறையில் பலன் கிட்டாவிடில் நாம் செய்ய வேண்டியது ஹெம்ரிச் செயல்முறை. அது என்ன, எப்படி செய்வது? மூச்சு திணறல் ஏற்பட்டவரின் பின்புறம் நின்று கொண்டு அவரது இடுப்பை பின்புறத்தில் இருந்து ஒரு கைகொண்டு அணைத்து கொள்ள வேண்டும். கைகளின்